Hi friends. Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம், பாம்பே அல்வான்ட்டு. அதை நான் ஒவ்வொரு டிப்ஸும் நான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஸ்பெஷல் ஃபுட் கார்னர். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செஞ்சு அல்வாவை போட போகிறோமோ அது நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிடணும். நான் இன்றைக்கி என்கிட்ட மைசூர் பாக் ட்ரே இருக்குது. நான் அதில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ நான் அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கால் சைடு மட்டும் நான் நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் செய்கிற அல்வா இந்த அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதோட நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கப்பில் 1 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் சோள மாவுக்கு இதில் நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 2லேருந்து 2.5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் 1.5 கப்போடு நிறுத்திக்க போகிறேன். ஒரு பவுலில் இந்த 1 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 1 கப் சோள மாவுக்கு இதுலேயே நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் என்கிட்ட கேசரி பவுடர் தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் நல்லா பியூர் ரெட்டு இல்லைன்னா எல்லோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேசரி பவுடர் தான் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த சோள மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரெட் கலரில் இருக்காமா? ஆமாம். வாவ், என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த கலரு. வாவ், ஃபுல்லா கலரா மாறிடுச்சு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கப் மாவுக்கு இப்போ 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் போதும். இந்த ஒரு கம்பி பதம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை. தண்ணியில் நல்லா கரைஞ்சிதுன்னா போதும். நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாசத்துக்கோசரம் இதில் நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லை இது வாசனை எனக்கு பிடிக்கல வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஊற்றுறதுக்கு முன்னாடி அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு எப்பயுமே அடியில் தங்கிடும் சோள மாவு. இப்போ இதில் நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. சோளமாவு ஊற்றினோடனே கொஞ்சம் அந்த இளநீ பதம் மாதிரி அப்படியே லைட்டாக இதாக ஆரம்பிக்கும். நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம அல்வா இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இந்த அளவுக்கு ஒரு 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வாலையும் சரி மைசூர் பாக்லேயும் சரி கொஞ்சம் பதமும் இல்லை தண்ணி விகிதமும் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும் ரெசிபீஸ் எல்லாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்க நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் செலவுலேயே நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ மீதி இருந்த நெய்யை நான் ஊற்றிடுறேன். இப்போ பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரணும். அப்போ தான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைம்லேயே நம்ம முந்திரி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்தது, நான் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட அல்வா பதமாக ரெடி ஆகிடுச்சு. இதே நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒட்டாமல் வரும். இது வந்து நான் ஆர்டினரி பேன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பதத்தில் நம்ம எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். இந்த இடத்துல கொட்டுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கம்மா. சூப்பரா இருக்கு. இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரே ஈவனாக பண்ணி விட்டுறலாம். நான் நினச்ச மாதிரி இந்த அளவுக்கு தான் அல்வா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரேயில் இதை போட்டிருக்கோம். இது நல்ல 1 hour செட் ஆகட்டும். செட் ஆன பின்னாடி எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 1 hour கழிச்சு பாருங்கள், நம்மளோட அல்வா நல்லா செட் ஆகிடுச்சு. இன்னும் முந்திரி போட்டிருந்திங்கன்னா இன்னும் நிறைய தெரியும். இப்போ நம்ம இதை வந்து பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இது வந்து சும்மா சின்ன ஸ்லைஸாக போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி பெருசாக வேணும்னா ட்ரே ஃபுல்லாக சின்ன ட்ரேவாக வச்சு இது ஃபுல்லாக ஊற்றிடுங்கன்னா நல்லா பெரிய பீஸாக வரும். நான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு, இந்த திக்னஸ் அளவுக்கு தான் நான் பீஸ் போடுறேன். எல்லாம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இனிப்பு நான் வந்து கரெக்டாக குழந்தைங்க இப்போ சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நான் போட்டது 1.5 கப்பு, நீங்கள் இன்னும் ஒரு கப் சேர்த்து கூட 2 கப்பு 2.5 கப்பு அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையாலுமே நல்லா இருக்குது. நம்ம போய் கடையில் வந்து அது எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க என்னன்னு தெரியாது. நம்ம அப்படி இது பண்ணி கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.